என்னடா இப்படி ரோடு இருக்கு அம்மே. வந்துட்டோம் பாண்டிச்சேரி வந்துட்டோம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம கரெக்டாக லட்சு வந்துட்டு ஷோரூமில் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் கௌரி அப்புறம் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. 2 hours ஆகுனாங்க. வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 hours ஆகுனாங்க. ஸோ செம்ம லேட் ஆகும் பாண்டிச்சேரி ரீச் ஆகிறதுக்கு. கௌரி நாளைக்கு ஏதோ கமிட்மெண்ட் இருக்குது, நாளைக்கு காலையில் 7 மணிக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டாரு. அதனால் வேறு வழி இல்லாமல் நானும் கௌரியும் ஒன்று மட்டும் கிளம்பியிருக்கோம். என் தம்பி இதுதான் லட்சோட ஃப்ரெண்டு பிரபு, இவங்கெல்லாம் வந்துட்டு பொறுமையாக போட்டு முடிச்சு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சரி ஓகே நம்ம முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வச்சு கௌரி வர டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தார். சரி பாவம் அவர் நாங்கள் போய்ட்டு ஏதோ பார்க்கலாம் ப்ரோ அப்படின்னாரு. சரி வாங்க ப்ரோ நம்ம போகலாம். அதெல்லாம் 6 பேர், இங்கே 3 பேர் நம்ம போகலாம், 3 பேர் அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் நாங்கள் பேர் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே சென்னையிலேருந்து ஒரு 2-3 பேர் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி வந்து ரீச் ஆகிருப்பாங்க. நம்ம லேட்டு, அதனால் கொஞ்சம் நம்ம ரஷ் பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம். பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் அட்லீஸ்ட் ஒரு 4-5 இடமாச்சும் சுற்றி பார்க்கலாம். கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி என்ஜாய் வச்சு பண்ணிருக்கலாம். என்ஜாய்ங்கிறதோட 4 இடம் போகலாம். அவர் வந்துட்டு 4 இடம் பார்த்துட்டு உடனே நாளைக்கு காலையில் நான் 7 மணிக்கே கிளம்பிடுறேன் அப்படிங்கிறாரு. காலையில் பிளான் பண்ண மாதிரி கிளம்பியிருந்தா நல்லா வந்திருக்கும். ஆனால் நடுவில் இன்சிடென்ட் ஆனால் டிராஃபிக்கு வெயில் முடியலையே. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் நடுவில் போகுது. சரி, இந்த இடத்துக்கு நான் எங்கே எப்படி இருக்கணும், நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன். ஆனால் இன்னும் வெயிலையே தொட்டாங்களே. எங்கெங்க சுற்றுறோம் சொல்லியே இவ்வளோ டிராஃபிக்கா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ 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 ஹலோ. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் 27 கிலோமீட்டர் இருக்குது பாண்டிச்சேரிக்கு. ஆனால் ஆன ரேட்டுக்கு வேற லெவலில் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ எம்ம ரோடு வேற. என்னடா இப்படி ரோடு இருக்கு அம்மே. முடியல, சத்தியமாக ஓட்ட முடியாது இந்த ரோட்டில். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு மெதுவாக போகலாம். வந்துட்டோம் பாண்டிச்சேரி வந்துட்டோம். டன்டனக்கா இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பாண்டிச்சேரி. ஓ மை காட், எஸ் கேயா பேபி. உட்காருங்க ப்ரோ. அவன் நண்பர் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம், டோ பண்ண கேட்டார். அதனால் முடிஞ்ச உதவி நம்ம பண்ணலாம். ஆமாம், நண்பர் வந்துட்டார். யாரும் தெரியல, பட் ஆனால் வேர்த்து வெறுத்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல போல.
கமான் 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 கமான். என்ஜாய் ப்ரோ. அப்பா வந்ததுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி. பாவம் மனுஷன் நூடுல் ஆகி வேர்த்து வேற லெவலில் இருந்தாப்புல. அப்பா எனக்கு வேற ஒழுங்காக டோ பண்ண தெரியாது, பட் ஏதோ பண்ணிட்டேன். ஸோ கைஸ், நான் இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்குள்ள தான் இருக்கிறோம். நானும் பாண்டிச்சேரியில் வந்து பார்க்குறேன், எப்போல்லாம் ஒரு கேப் கிடைக்கிறதோ கரெக்டாக அழுத்தும் போது ஆப்போசிட்டில் போலீஸ் நிற்கிறாங்க. இது வரைக்கும் 4 தடவை என்னை பார்த்துட்டாங்க. என் வண்டி சும்மா போனாலே சவுண்டு வரும். இதில் வர நான் கீரை டவுன் பண்ணி வேறு போனேன். பார்த்து ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்ன குட்டிங்க சார் உன்னை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார், அவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார் அவனை சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூப்பிட்டாங்க. எந்த இடத்துல எங்கே மாட்ட போகிறேன்னு தெரியல, பட் பார்க்கலாம். நான் வந்து என் வண்டி சவுண்டுக்கும் என் வண்டி கலருக்கும் ஈஸியாக மாற்றுவேன். அவர் பிடிக்கணும்னு நினச்சாங்களோ. எவ்வளோ தூரம் ரூமுக்கு போகணும்னு தெரியல. சிட்டிக்குள்ளே வர உள்ள போகிறோமா, செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஸோ மேபி போலீஸ் நம்ம மாட்டதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மாட்டாத வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்க வேண்டியதுதான். ஆஹா, அந்த பொண்ணு குருகுருன்னு பார்க்குது. செமையாக இருக்கு. ஏய் ஜாலி. அப்பா என்ன ஒரு நேச்சரா சாமி. நல்ல மரம் இருக்குது, நல்ல நிறம்லாம் நல்லா இருக்குது. எங்கெங்கேயோ கொஞ்சம் மெயின் ரோடு வந்துருச்சு. நான் ரோடே இப்படி தான் இருக்கும் நினச்சேன், ஃபுல்லாகவே ரூம் வரைக்கும். பரவாயில்ல. ரூமுக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. சீக்கிரம் ரூமுக்கு போகணும், ஏன்னா வெயில் தாங்க முடியல சத்தியமா. காலையில் இந்த மாதிரி வெயிலாம் இருக்குன்னு தான் வந்துட்டு சீக்கிரமாகவே திறமணும் அப்படி போனீங்க. நான் அதையும் மீறி ஒரு சொல்லியிருக்கிறதால நம்மளால் இது பண்ண முடியல. அதனால் வெயிலில் தான் வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, பாண்டிச்சேரி வந்துட்டோம்ல, அப்புறம் எப்படி கவலைப்பட்டு. இந்த போலீஸ் வேறு பயமாக இருக்குதுப்பா. நான் இந்த ஊரில் எங்கே நிற்காங்கன்னே தெரியல. நம்ம ரூமுக்கு போகிற வழியில் போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக அந்த ஓரோ பில்டிங் சொல்லிட்டு அந்த ஒரு வியூ பாயிண்ட், அந்த ரூட்டில் தான் போகிறோம். நம்ம இங்கே தான் ரூம் இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு கிளம்பிட்டானுங்களாம். லெஃப்ட் எல்லாமே பைக்லாம் வந்துட்டு வெளியே சீட்டு வச்சுட்டு ஹலோ கைஸ், இந்த இடம் பாண்டியில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பாண்டி போனீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு, இதோட
ஃபுட் குவாலிட்டி இதெல்லாமே பயங்கரமாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இட் வாஸ் ரியலி அமேசிங். தண்ணி போடுறா